வெல்கம் டு கேபிஎம் கிட்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம த்ரெட்டு வச்சு போ எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன கிராஃப்ட் பார்க்கலாம். சரியா? இதுக்கு உள்ளன் த்ரெட்டு சிசர் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியான த்ரெட் வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி போ எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கி நான் வந்து உள்ளன் த்ரெட் வச்சு உங்களுக்கு போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் கையில் பார்த்தீங்களா, இந்த உள்ளன் த்ரெட்டு வந்து ஒரு 15 டைம்ஸ் இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். நீங்கள் எல்லாமே அழகாக இந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் ஐடியா தான். ஒரு 15 டைம்ஸ் சுற்றின பிறகு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு என்ன பண்ணணுன்னா, அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சென்டரில் நல்லா அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இது சென்டர் பக்கத்தில் ஒரு சின்ன த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு 3 நாட் போட்டுக்கலாம். அதை இந்த மாதிரி நாட் போடும்போது அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா தான் இந்த பக்கம் அந்த பக்கமும் இழுப்படாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த மடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 சைடும் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து நாட் போட்டேன் பாருங்கள். 3 டைம் இந்த மாதிரி நாட் போட்டு இப்போ இந்த மடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஓரத்தில், அந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்படியே சிங்கிளாக கட் பண்ணி விட்டுறணும். இதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய ஹெல்ப்போடு பண்ணுங்கள். அம்மா அப்பாவோட ஹெல்ப்பு இல்லை சிஸ்டர் பிரதரோட ஹெல்ப்போடு பண்ணுங்கள். ஏன்னா கை பத்திரம். இப்போ இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த பக்கமும் நான் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் தான் குட்டீஸ். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இப்போ வந்து சீப்பு வச்சு அப்படியே கோம் பண்ணி விட போகிறேன். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அப்படி சீப்பு வச்சு நான் அப்படியே கோம் பண்ணுறேன் பார்த்தீங்களா. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைனா அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு. இப்படி வந்து நல்லா அப்படியே கோம் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து அந்த தனித்தனியாக இருந்தது வந்து மெர்ஜ் ஆகிடும். அப்படியே எல்லாம் ஒன்று அழகாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. இப்போ இன்னொரு பக்கத்தையும் நான் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அழகாக கோம் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்களேன், 2 எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சிசர் வச்சு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கொடுத்து அதை அப்படியே அழகாக ட்ரிம் பண்ணிவிடுங்க. சரியா? சுற்றி அழகாக அந்த நீட்டிகிட்டு இருக்கிற அந்த பக்கத்தையெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அழகாக வேணுமோ அந்தளவுக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ கடைசியில் பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக ஒரு போ உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் வந்து சாதாரண நம்ம தைக்கிற நூல் இருக்குது பார்த்தியா, அந்த த்ரெட்டில், அதாவது கொஞ்சம் வேஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்த த்ரெட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் அழகாக பண்ணிட்டேன் பாருங்களேன். இப்படி கலர் மிக்ஸ் பண்ணலாம். டபுள் கலரு, ட்ரிபிள் கலரு, அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கீ செயின் வந்து இது பண்ணி பேக்கில் மாட்டி விடலாம். இல்லை அப்படின்னா அதில் எலாஸ்டிக் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேண்டாக கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.